ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி பற்றி தான் பார்க்க போகிறோம். வரும் நாட்கள் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசிக்காரங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூச்ச சுபாவம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் இவர்கள் அதிக புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடனும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்சார்பு குணம் கொண்டவர்களாகவும் தனக்கென தனி பாணியில் செயல்படுவார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார். எனவே கன்னி ராசிக்காரர்கள் புதன் பகவானை வழிபடுவது நன்மை தரும். அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்குரிய கடவுளாக மகாலட்சுமியையும் வீரலட்சுமியையும் கருதப்படுகிறார்கள். தைரியம் வேண்டுவோர் வீரலட்சுமியை வணங்கலாம். குறிப்பாக வீரலட்சுமிக்கு சன்னதி இல்லாவிட்டால் காளி அல்லது துர்க்கையை வீரலட்சுமியாக கருதி வழிபடலாம். ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆவார். கன்னி ராசிக்காரர்களுக்கு வரும் நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கிரர் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் வெற்றி, தனலாபம், குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். அரசு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணம் செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லாமல் தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானம் பலப்படும். தவறான புரிதல்களால் பிரிந்திருந்த உறவுகள் சீரடையும். ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு சுபகாரியங்களுக்கான தடைகள் நீங்கும். சுக்கிரன் பலத்தால் தனம் பலம் அடையும். அரசு சலுகைகளில் முன்னுரிமை கிடைக்கும். உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் கிடைக்கும். மனதளவில் சோர்வு ஏற்படலாம், ஆனால் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து சுப பலன்களும் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் குரு லாபஸ்தானத்தில் அதிக சாரமாக வக்கிரகதியில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் வழங்கக்கூடிய உபஜயஸ்தானம் வலுப்பெறுகிறது. அது மட்டுமில்லாமல் உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்பாராத வீடு, வாகனம் போன்ற சுய செலவு மிகுதியாகும். எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்த நிலையில் எல்லாமே மாறும். தடுமாற்றம் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிக உழைக்க நேரிடும். உங்களுக்கு மனம் இலகுவாக இருக்கும். முகப்பொலிவு உண்டாகும். உங்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி கிடைக்கும். தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களை மகிழ்விக்கும். அது மட்டுமில்லாமல் விரும்பிய கடன் தொகையை அரசு சுடைமை வங்கிகளில் பெறுவது உத்தமம். மந்தமாக இருக்கும் தொழில் மளமளவென வளரும். அரசின் இலவச வீட்டுமனை திட்டத்தில் வீடு, மனை கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைகளின் திருமணம், உத்தியோகம், தொழில், உயர்கல்வி போன்ற கவலைகள் உங்களுக்கு நீங்கும். கண்டகத்தில் சனி பகவான் நிற்பதால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு முடிந்த உதவிகளை வழங்க தடையில்லாத முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வரும் வாரங்கள் உங்களுடைய காரியம் நிறைவேறுமா? உங்கள் பலம், பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என அனைத்தையும் வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு வரும் வாரம் மிக மிதமான பலன்கள் இருக்கும். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாம். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம் வரும் வாரம்.
குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் தீரும். பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம், கவனமாக இருத்தல் வேண்டும். பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் உங்களுக்கு. பிள்ளைகளின் கல்விக்காக சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்துவார்கள். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இருக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும். குரு 11இல் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைத்து கையிருப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு. வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டும். எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். வரும் வாரம் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9, 13. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் 27 முறை இந்த பாடலை பாராயணம் செய்யவும், தீபம் ஏற்றி. கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்க தொல்புவியில் தோன்றுகின்ற உயிர்க்கெல்லாம் பல்கலைகள் தருகின்ற மதிமகனே, வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி. வரும் நாட்களில் கன்னிராசிக்காரங்க எப்படி இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். உத்திரம் 2, 3, 4. சூரியன் நீச்சம் அடைந்து இருப்பதால் செய்யும் வேலைகளில் குழப்பம் ஏற்படும். உழைப்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும் என்பதால் அனைத்திலும் நிதானம் தேவை உங்களுக்கு. அஸ்தம் ராகுவால் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார், கவலை வேண்டாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உங்களுக்கு. பிரச்சனை, போராட்டம் என்ற நிலை மாறும் உங்களுக்கு. லாப குருவால் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். செவ்வாய் பகவான் முயற்சியை வெற்றியாக்குவார் உங்களுக்கு. புதிய இடம், வீடு வாங்க நினைத்த கனவு நனவாகும் உங்களுக்கு. சுய தொழில் லாபம் தரும். வியாபாரிகளுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும். வரும் வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி புதன் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். ஆட்சி பலம் பெறும் சுக்கிரனால் தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானம் பலமடையும். இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் மற்றும் அதற்குரிய தெய்வமான பெருமாள், முருகன், சரஸ்வதி ஆகியோருக்கான மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் பலன் பெறலாம். ஓம் புதாய நமக, புதனின் அருளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் உள்ளவர்கள் முருகனின் அருளை பெறுவதற்காக ஓம் கந்தாய நமக அல்லது ஓம் சுப்பிரமணியாய நமக போன்ற மந்திரங்களையும் உச்சரிக்கலாம். இந்த மந்திரங்களை தினமும் உச்சரிப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் என நம்பப்படுகிறது. கன்னி ராசிக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நிறங்கள் உங்கள் அமைதியான மற்றும் பகுப்பாய்வு மனப்பான்மையை மேம்படுத்தி உங்கள் உறவுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம். பச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பூமியின் உறுப்பு ராசியான கன்னிக்கு உகந்த நிறங்களில் ஒன்று. நீலம் இது உங்கள் அமைதியான இயல்பை வெளிப்படுத்தும். மஞ்சள் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு அதிர்ஷ்டம் தரும். வெள்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணங்களில் ஒன்றாகும். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம், நடைமுறை மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துபவர்கள். இந்த வார பலன்களை உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது மற்றும் தன குடும்பாபதி ஆட்சியில் இருப்பதும் சிறப்பான பலன்களை தரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 12இல் கேது இருப்பதால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். கவனமாக இருத்தல் வேண்டும். 2ஆம் இடத்தில் சூரியன் நீச நிலையில் இருப்பதால் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தால் குறைபாடும் ஏற்படலாம். ஆத்ம பலம் குறையலாம். தகவல் தொடர்புகளில் கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவை உங்களுக்கு. பேச்சில் கவனமாக இருக்கவும், வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார்.
தன குடும்பாபதி ஆட்சியில் இருப்பதும் 11ஆம் இடத்தில் குரு அதிசாரமாக இருப்பதும் சிறந்த பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சுபகாரிய தடைகள் விலகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மன துணிவு அதிகரிக்கும். செய்யும் காரியங்களை முனைப்போடு செய்வீர்கள். எதிர்பாராத வரவுகளால் பொருளாதாரம் உயரும். உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும்.